ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இது வந்து மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்க அப்படின்னா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக, ஸ்ட்ராங்காக, இல்லை ஏதாச்சும் இப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்காது. ரொம்ப யதார்த்தமாக, பொறுமையாக, நீட்டாக நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள், நான் கடந்து வரக்கூடிய மனிதர்கள், நான் படிக்கக்கூடிய புத்தகங்கள், இல்லை எனக்கு ஒரு விஷயத்தை எப்படி நான் அணுகிறேன் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் நார்மலாக கேஷுவலாக பேசக்கூடிய ஒரு சேனல். என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் சரியாயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேலாச்சும் அட்லீஸ்ட் ரெகுலராக வீடியோஸ் போட நான் ட்ரை பண்ணுறேன். சரி, இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். 2 விஷயம் எனக்கு மைண்டில் இருந்துச்சு. ஒன்று வந்து இந்த தென்காசி இருக்குல்ல, குற்றாலம், அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம இயற்கையாக நல்லாயிருக்கும். அந்த ஊரை பற்றி, இல்லை நான் எப்படி அந்த ஊரை பார்க்குறேன், ஜென்ரலாகவே ஸ்பெசிஃபிக்காக தென்காசின்னு இல்லாமல் கொஞ்சம் நேச்சுரலாக அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எனக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஆனால் அது நல்லா இன்னும் கொஞ்சம் ஜாலியான, நல்ல மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்போது பேசினா இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். அதனால் இன்றைக்கி என்ன பேசணும்னு தோணுச்சுன்னா அப்படின்னா, நான் வந்து இப்போ நான் ஒர்க்குக்கு போய்கிட்டு இருக்கேன். அந்த ஒர்க்குக்கு போகும்போது நான் ஒரு காலேஜுக்கு தான் ஒர்க்குக்கே போகிறேன். காலேஜ் பஸ்ஸில் தான் காலங்காலத்தில் போவேன். அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கு லைஃப் ஸ்டைல். அது வேறு கதை, வேறு பாட்காஸ்ட்டில் முடிஞ்சால் சொல்கிறேன். ஆனால் நான் அந்த காலேஜ் பஸ்ஸில் போவேன். நம்மளுக்கு வந்து விண்டோ சீட்டு தான் பிரதானம். எப்படியாச்சும் அடிச்சு பிடிச்சி விண்டோ சீட் வாங்கிடுவேன்னா எல்லாமே உட்காந்துருப்பாங்க. அப்புறம் விண்டோ சீட் கிடைக்கல அப்படின்னா எவனாச்சும் உட்காந்துருப்பான் ஸ்டூடெண்ட்டு. அவங்ககிட்ட வந்து தம்பிங்க கொஞ்சம் வந்துக்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்பேன். இந்த அப்ரோச்சில் கேட்டால் யாருனால தான் மறுக்க முடியும். அதையும் மறுப்பானுங்க சில பேர் வாழ்க்கையில், அது வேறு விஷயம். பட் அவங்க ஸ்டூடெண்ட்ஸுங்கிறனால ஓகே நான் வாங்கினான்ட்டு நாங்கள் மாறி உட்காந்துப்போம். ஏதோ ஒன்று விண்டோ சீட் கிடச்சிடும்னு வைங்க. எதுக்கு விண்டோ சீட் அப்படின்னா, 2-3 விஷயங்கள் எனக்கு பிடிக்கும். நிறைய பேர் விண்டோ சீட் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. விண்டோ சீட்லேயே உட்காந்துருந்தாலும் விண்டோவை திறந்து விட மாட்டாங்க. காற்றடிக்கும், முடி கலையும், மூஞ்சி டல்லாயிரும், அப்படி இப்படின்னு யோசிப்பாங்க. விண்டோ சீட்டில் உட்கார்றதே அதுக்கு தானே. இப்போது நம்ம நார்மலாக வீட்டுக்குள்ளே இருக்கோம், ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கோம், ஒர்க் பண்ணுறோம், எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்கோம், விசுன்னு காற்றடிக்க போகுதா? இல்லை. நம்ம லைஃப்பில் எங்கே அந்த மாதிரி விசுன்னு காற்றடிக்குது? இந்த மாதிரி விண்டோ சீட்லலாம் கிடைக்கும் போது உட்காந்து என்ஜாய், முடி கலைஞ்சா சீவிக்கலாம். இல்லை கலைஞ்ச முடி யாராச்சும் பார்த்து நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா பண்ணிட்டு போட்டோம். என்னடா இங்கே போடுறோம், இந்த நனுக்கு சொட்டடா. ஆமாடா சொட்டை. என்னடா அதுக்கு இப்போது என்ன உலகத்தில் இல்லாததால எனக்கு வந்து எனக்குன்னு இல்லை, யாராக இருந்தாலும் நான் அப்படி தான் யோசிப்பேன்னு வைங்களேன். அதனால் அந்த விண்டோ சீட்டில் உட்கார்றது, அந்த காற்றை என்ஜாய் பண்ணுறது, அப்படியே நமக்கு பிடிச்ச இசை, நல்லா ஹெட்செட்டை போட்டோமா, நமக்கு பிடிச்ச சில பாடல்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கேட்குறோமா, நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக. இது ஒன்று. இன்னொன்று என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காலங்காத்தால் நான் ஒரு 8 மணிக்கு பஸ் ஏறுன்னு வைங்க. அப்போ தான் எல்லாருமே கிளம்பி அந்த பஸ்ஸுக்கும் காலேஜுக்கும் அப்படியே வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் நிறைய இருக்கும். நான் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து நான் காலங்காத்தால் ஒரு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு ஃபேமிலியை கவனித்தேன். அந்த ஃபேமிலிக்குள்ள சில விஷயங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா, இப்போ ரீசெண்டாக நான் ஒரு விஷயம் கவனித்தேன். நான் பஸ் ஏறுறதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு தாத்தாவும் பாட்டியும், அந்த பாட்டி தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஒரு காலேஜில். ஒரு பெரிய ஒரு ஏசி கைண்ட் ஆஃப் ஒரு கேரவேன் அளவுக்கு இல்லை, ஆனால் ஒரு சொஃபஸ்டிகேட்டடான வேன் தான் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகுது. அப்போனா அவங்க அந்த காலேஜில் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அந்த பாட்டி மேம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மேம் அப்படி இருக்காங்க. ஆனால் அவங்க ரொம்ப ஏஜ்டு, ரொம்ப ஏஜ்டு இல்லை, ரொம்ப ஏஜ்டு. ஒரு லேட் 50s இருப்பாங்க, இல்லை 50 ஸ்டார்டிங்கில் இருப்பாங்க, 55 அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த தாத்தா ஒருத்தர் வருவார். அவர் தான் வந்து ஒய்ஃபை ட்ராப் பண்ணிவிட்டு போவாங்க. இப்போ இவங்க 2 பேரும் நடந்து வரும்போது தூரத்தில் நடந்து வருவாங்க. அதில் எல்லாமே நான் கவனிச்சுக்கிட்டு இருப்பேன். 2 பேர்த்துக்குள்ளேயும் பேச்சுவார்த்தையே இருக்காது. ஆப்போசிட்டில் அந்த தாத்தா வந்து நின்றுவார். அதுக்கப்புறம் இவங்க ஒய்ஃப், அந்த பாட்டி மேம் வந்து கிராஸ் பண்ணி வருவாங்க. அந்த கிராஸ் பண்ணும்போது கூட, சரிங்க வந்துட்டிங்களா, சரி நான் கிளம்புறேங்க, நான் போயிட்டு வரேங்க, எதுவுமே இருக்காது. இவரு கூட ஆனால் டெய்லியும் ட்ராப் பண்ண கூட வருவார். இப்போது அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் பாருங்களேன். ஒரு பக்கம் ஒரு சில கப்புள்ஸ் வருவாங்க, நான் பஸ் ஏறுறதுக்கு, இல்லை அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை ஏற்றி விட்றதுக்கு வருவாங்க. அப்போ வந்து பேசிக்கிட்டே வருவாங்க. அங்கே சில மொமெண்ட்ஸ் பில்ட் ஆகும். அவங்க அந்த குட்டீஸ்லாம் வச்சுருப்பாங்க, அந்த குழந்தைங்க கூடலாம் விளையாடுவாங்க, பாய் சொல்லிட்டு போவாங்க. அது ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப். இப்போ இதுக்குள்ளே எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பாருங்களேன். அந்த இடத்துலையும் லவ்வுக்கு பஞ்சம் இல்லை, இங்கேயும் லவ்வுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் பேசுகிறதெல்லாம் பேசி தீர்த்துட்டாங்க போல். நல்ல ஒரு 60 வயசில் 2க்கும், அதாவது இந்த மனசுக்குள்ளேயே பேசிக்குதுங்க. சரி, என் ஹஸ்பண்ட் வராரு, எப்படி கெத்தா ஜாலியாக, ஓகே வந்துட்டிங்களா, சரி நான் கிளம்புறேங்க, இன்றைக்கி உனக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸ்குள்ளேயே பேசிக்கிறாங்க போல். கிளம்புறேன், அவர் உடனே கண்ணால் பார்த்து போயிட்டு வா, அவ்வளோதான் அங்கே இருக்குது. அந்த அம்மா அந்த ரோடை கிராஸ் பண்ணி வந்து பஸ் ஏறிடுறாங்க. அப்புறம் அந்த தாத்தா ரிட்டன் நடந்து போயிடுவார். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணுறது, சில விஷயங்களை பார்க்குறது, கவனிக்கிறது எனக்கு பிடிக்கும்.
அதனால் அந்த ஜன்னல் சீட்டில் உட்காந்து நான் கவனிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்படி கவனிக்கும் போது என்னை அஃபெக்ட் பண்ண ஒரு விஷயம், அதை தான் வந்து நான் இன்றைக்கி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அது என்னென்னா, நான் வந்து ரிட்டன் வரும்போது, ஆஃபீஸ் முடிஞ்சு ரிட்டன் வரும்போது நான் ஜன்னல் சீட்டில் உட்காந்து பாட்டு கேட்டுட்டு அப்படியே பிளாங்காக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு சிக்னலு, அந்த சிக்னலில் ரோடை ஒட்டி ஒரு ஓரமாக பஸ்ஸு நிற்குது, சைடில் ஃபுல்லாக மக்கள். நான் எக்ஸாக்டாக ஒருத்தவங்களை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்ட்டு கான்ஷியஸாவோ இல்லை நான் கொஞ்சம் என்த்யூவாக இருந்து என்தூசஸ்டியாக அப்படி ஜாலியாக பார்த்துட்டு நல்லா இருக்குல்ல இங்கே பாரு, இந்த குட்டீஸ்லாம் இங்கே பாரு, அந்த மாதிரிலாம் நான் பண்ணல. சம்டைம்ஸ் நம்ம ஜோன் அவுட் ஆகி உட்காந்துருவோம் தெரியுமா. நான் இப்படி பஸ்ஸில் உட்காந்துருக்கேன், ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், அப்படியே வெளியே பார்த்துட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு ஜோன் அவுட் ஆகி நான் உட்காந்துட்டேன். பஸ்ஸு நின்றுச்சு அந்த சிக்னலில். நான் ஜோன் அவுட் ஆகி உட்காந்துருக்கேன். எனக்கு எதிர்த்தாப்பில் என் ஜோன் அவுட் ஆகிட்டேன் மைண்ட் லெவலில். என் கண்ணில் படுற விஷயங்களும் எனக்கு தெரியுது, என்னமோ அங்கே அது எனக்கு தெரியுது. அதை தாண்டி என் மைண்டு வேறு எங்கேயும் இருக்குன்னு வைங்க. எனக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, அங்கே ஒரு வயசானவர் ரொம்ப ரொம்ப உழைச்ச ஒரு கை காலெலாம் இறுகி இருக்குது, அப்படி ஒரு மாதிரி இறுகி போயிருக்கு. ஒரு நல்ல வயசானவர் திருநீர் வச்சுருக்காரு, அழகாக இருந்துச்சு. நான் ரிட்டன் வரும்போது சாயந்தரம் அப்போனா நான் அப்போ தான் வந்திருக்காரு. திருநீர் வச்சுட்டு அவர் கடையை திறந்திருக்காரு. என்ன கடை அப்படின்னா, பிளாட்ஃபாரத்தில் உட்காந்து பானை விற்கிறது. பானை இந்த வீட்டிலலாம் வந்து இந்த ஜில் தண்ணியில் வைப்போம்ல பானையில், அந்த மாதிரியான பானைகள், இந்த வணக்கறக்கு பானைலாம் இருக்கும்ல, அதை ஒரு தார்பாய் போட்டு அந்த தார்பாயில் ஒரு 50 30 40 பானை இருக்கும், 20-30 பானை இருக்கும். அவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, உட்காந்தே இருக்கார். அவர் கையில் ஃபோன் இல்லை, அவருக்கு லைஃப் என்கேஜிங்காக இல்லை, அவர் லைஃப் மேலே அவருக்கு சலிப்புத்தன்மையும் இல்லை, லைஃப்பை ரசிக்கிற இடத்துலையும் அவர் இல்லை. நான் எப்படி ஜோன் அவுட்டாகி உட்காந்துருக்கணும், அவரோட வாழ்க்கையே ஜோன் அவுட்டாக தான் இருக்குது. அப்படியே உட்காந்துருக்கார், அப்படியே இறுகி போயிருக்கு. அவர் கை கால் மட்டும் இருக்குல்ல, அவர் மனசும் ரொம்ப இறுகி போயிருக்கு. ஆனால் திருநீர்லாம் வச்சுட்டு நான் இந்த பாட்காஸ்ட்லேருந்து நான் என்ன உங்களுக்கு சொல்லணுன்ட்டு நினைக்கல. எனக்கு என்ன புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா, நம்மலாம் எவ்வளோ பிளஸ்டாக இருக்கோம், லிட்ரலாக எவ்வளோ பிளஸ்டாக இருக்கோம். ஆனால் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக பாருங்களேன், எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இது கிடைக்கல, எனக்கு கிடைச்சது விட்டுட்டு போயிடுச்சு, என்னால் இன்னும் சொந்த வீடு கட்ட முடியல. நான் உயிரோடு இருக்கேன், அதுக்கும் மேலே நான் உயிர்ப்பு தன்மையோடு இருக்கேன். இன்றைக்கி நிறைய பேர் உயிரோடு இருக்காங்க, ஆனால் உயிர்ப்பு தன்மையோடு இருக்காங்களா அப்படின்னா இல்லை. என்கிட்ட ஓரளவுக்கு இது ரெண்டுமே இருக்குது. அதுவே நான் பிளஸ்டாக ஃபீல் பண்ணணும்ல. என்கிட்ட நல்ல ஹெட்செட் இருக்குது, அந்த ஹெட்செட்டில் பாட்டு கேட்டுட்டு நான் ஜோன் அவுட் ஆகிருக்கேன். ஒரு பஸ்ஸுக்குள்ளே நான் உட்காந்துருக்கேன், ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது. அந்த தாத்தா லைஃப்பில் கம்ஃபர்ட் பார்த்துருப்பாரா? அவரோட அதிகபட்ச கம்ஃபர்ட் என்னவாக இருக்கும்? 2 பானை விற்றுச்சு அப்படின்னா ஒரு 100 ரூபா லாபம் பார்த்தார் அப்படின்னா, நைட்டு வீட்டில் மனைவி இருந்தாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு என்னைக்காச்சு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தி வச்சு ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு புரோட்டா வாங்கிட்டு போனார்னா அவங்களுக்கு அதுதான் தீபாவளியே. நான் நினச்சா புரோட்டா சாப்பிட்றேன். இப்போ கூட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியே ஏர் ஃப்ரையரில் சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் எனக்கு இது ஒரு பெரிய விஷயமாகவே தெரில. ஏன் தெரியல? நான் என்னோடய நெகட்டிவான விஷயங்கள் என் லைஃப்பில் நடக்கிறதுக்கு முன்னே நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் ஏன் இவ்வளோ தூரம் கோத்ரூ பண்ணுறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் தான். பட் ஆனால் நான் பிளஸ்டாகவும் ஃபீல் பண்ணும்ல. எவ்வளோ விஷயங்கள் நான் பிளஸ்டாக இருக்கேன் என்னை சுற்றி, உங்களை சுற்றியும், நம்மளெல்லாம் சுற்றி நம்ம எவ்வளோ பிளஸ்டாக ஃபீல் பண்ணணும். நம்ம ஜென்ரலாகவே சில விஷயங்கள் பிளஸ்டாக ஃபீல் பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக கிராட்டிடியூடாக நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அதாவது நன்றி உணர்வோடு நம்ம இருப்போம். இந்த உலகத்தில் ரொம்ப அடிப்படையான சில விஷயங்களில் எப்படி ஒரு மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு காற்று முக்கியம், அடிப்படை, உணவு முக்கியம், அடிப்படை, உடல் உறவு முக்கியம், காமம் முக்கியம்தான், அது ரொம்ப அடிப்படை, அது ரொம்ப பேசிக். அது பிள்ளையார் சொல்லி அதை நம்ம வேறு மாதிரி அணுகிறனாலையும் வேறு மாதிரி நம்ம டைப் காஸ்ட் பண்ணனாலையும் அதில் ஒரு முரண் இருக்குது. பட் ஆனால் அது ரொம்ப அடிப்படை தான். இதெல்லாம் எப்படி அடிப்படையோ அந்த மாதிரி நன்றி உணர்வுங்கிறது ரொம்ப அடிப்படை. நமக்கு கண்டிப்பாக அது இருக்கணும். ஏன்னா நமக்கு கிராட்டிடியூட் இருந்தாலே நம்ம எவ்வளோ பிளஸ்டான லைஃப் வாழ்கிறோங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நான் இது ஒரு இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அந்த இன்சிடென்ட்டு இப்போ சுட நடந்துச்சு. இப்போ நான் வந்து இந்த ஜிம் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது நடந்துச்சு. அதை சொல்கிறேன். அதை சொல்லும்போது என்னை அந்த இன்சிடென்ட் ரொம்ப பாதிச்சது. அந்த தாத்தா இன்சிடெண்ட்டை விட இப்போ நடந்த ஒரு விஷயம் என்னை ரொம்ப பாதிச்சது. நம்ம ரொம்ப தப்பான கண்ணோட்டத்துலேயே இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி நைட் சிக்கன் தான். ஐயோ ஜாலி. இல்லை, பசியில் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டேன். ஆனால் சொல்கிறேன், அந்த தாத்தா யோசிச்சு பாருங்களேன். அவரோட ஷூஸ்லேருந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களால் ஒரு நாள் ஃபுல்லாக காலைல எழுந்திரிச்சு ஒரு திருநீர் வச்சுட்டு அந்த கடவுள் இருக்கா இல்லையா, கடவுள் பின்னாடி யார் இருக்கா, என்ன சயின்ஸு, என்ன கான்ஸ்பிரசி, டொனால்ட் ட்ரம்ப்னா யார், தமிழ்நாட்டில் என்ன பாலிடிக்ஸ் நடக்குது, எதுவுமே அவருக்கு தெரியாது. அவருக்கு தேவை அன்றைக்கி ஒரு 4 பானை விற்கணும்,
அதுலேயும் மக்கள் பேரம் பேசுகிறாங்க. அவர் ஏமாத்துறாரு, 100 பானையை 200 சொல்கிறாரு. அவர் வயசுக்காகவாச்சும் நீ ஏமாந்துட்டு போயேன்டா, அவர் லைஃப் ஸ்டைலுக்காகவாச்சும் நீ ஏமாந்துட்டு போ, பெருந்தன்மையாக ஏமாந்துட்டு போ. என்ன நம்ம குறைஞ்சிருவோம்? எக்ஸ்ட்ரா 40 உனக்கு ஏமாத்துற. இந்த சில பேர்லாம் வந்து க்ரீடினஸ் மூலமாக ஏமாற்றுவானுங்க. அங்கே நம்ம ஏமாறக்கூடாது. இந்த மாதிரியான இடங்களில் யதார்த்தமான மனிதர்கள்கிட்ட ஏமாறலாமே. அந்த எக்ஸ்ட்ரா 40 நீ கொடுக்குறியா, என்ன பண்ணிடுவார்? என்ன செங்கல் வாங்கி வீடு கட்டி ஜம்முன்னு வாழ்ந்து நொட்டிடுவாரா? அவர் வீட்டில் இருக்க யாருக்கோ ஒருத்தருக்கு மனைவி இருந்தால் மனைவிக்கு, இல்லை ஒரு பேரம்பேத்திக்கு, இல்லை அவருக்கே அவர் செலவு பண்ணிக்கிட்டுமே. ஒரு சரக்கே குவார்ட்டரே அடிக்கட்டுமே. அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுல்ல. நீ கொடுக்குற ஒரு காசு மூலமாக ஒரு சின்னதாக நீ ஏமாந்து போயிட்ட. ஆனால் அவருக்கு பெருசாக ஒரு சந்தோஷம். இன்றைக்கி ஒரு கட்டிங் போட்டேன், ஜாலியாக நல்லா நிம்மதியாக நான் இருக்கேன்ப்பா, காலையிலேருந்து படாத பாடு பட்டுட்டேன்ப்பா, 4 பானை வித்துருச்சுப்பா, வேகாத வெயிலில் உட்காந்துட்டேன்ப்பா, இப்போ கட்டிங்கை போட்டால் தான்ப்பா எனக்கு தூக்கம் வரும். இருந்துட்டு போட்டுமே, ஏமாந்துட்டு போவோமே. சில இடங்கள்ல எல்லாம் எனக்கு அப்படி தான் தோணுது. நான் இந்த முடிவெட்டுற ஒரு அண்ணாக்கு ஒரு 40 எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். அது எங்கள் அம்மா கிட்ட சொல்லி நான் கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் கேட்டேன் கொடுத்தேன் 40 இன்றைக்கி ஓரளவுக்கு நேற்று லைஃப் ஸ்டைலை விட இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. என் லைஃப் ஸ்டைல் ஆக்சுவலாக நல்லாவே பெட்டராக இருக்குது. நான் கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணுறனால எனக்கு அந்த பிளெஸிங்ஸ் புரியுது. ஆனால் நான் இதை எக்ஸாக்ரேட்டடாக சொல்லி நான் ஃப்ளெக்ஸ் பண்ணுற மாதிரி நான் சீன் போடுற மாதிரி ஆகிக்கூடாதுல்ல. அதனால் இன்றைக்கி ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு லைஃப் ஸ்டைல் எனக்கு அப்கிரேட் ஆகிருக்கு. பிரபஞ்சத்துக்கு நன்றி தான், மாற்று கருத்தே இல்லை. அப்படி அப்கிரேட் ஆகிருக்கும்போது நான் தெரிஞ்சே சில இடங்களில் ஏமாறுறேன். தப்பு இல்லை, ஓகே. 30 எக்ஸ்ட்ரா 40 எக்ஸ்ட்ரா கொடுக்குற இந்த இடத்துல ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்குறேன்னா எனக்கு தெரியும். இந்த ஒரு பழமுதிரி சோலை போய் ஒரு வாழைப்பழம் வாங்கினோம்னா 20 சொல்கிறாங்க, ஒரு 4 பழம் அப்படின்னா. வெளியே ரோட்டுக்கடையில் ஒரு வாழைப்பழம் வாங்கினோம் அப்படின்னா அதே பழம் 30. நான் தெரிஞ்சே ஏமாந்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழமுதிரி கார்பரேட்காரன் அவன் நல்ல ரெவன்யூ ப்ராஃபிட் பார்த்து கோடி கணக்கில். இவன் என்னடா இவன் பண்ண போகிறான்? என்ன மிஞ்சி போனால் 40 நீ எக்ஸ்ட்ரா கொடுக்குற 2-3 சேர்த்தி வச்சு ஏதோ ஒரு நாள் ஒரு சிக்கன் 65 வாங்கிட்டு போயிடுவானா அவன் வீட்டுக்கு, சந்தோஷமாக சாப்பிடுவானா? போட்டுமே. அந்த மாதிரி நான் ஒருத்தருக்கு ஒரு 40 கொடுத்தேன். எங்கள் அம்மா கூட எனக்கு திட்டினாங்க, ஏன்டா நீ உங்கள் அப்பா மாதிரியே இருக்கு, ஏன்டா ஐயோ உங்கள் 2 பேர்த்தையும் வச்சுக்கிட்டுன்ட்டு ஆரம்பித்தாங்க. அது அவங்க கோத்ரூ பண்ண சில விஷயங்கள்னால அதில் ஒரு ஆதங்கம் இருக்குது. பேசிக்காகவே என்னை விட எங்கள் அப்பாவை விட எங்கள் அம்மாவுக்கு பெருந்தன்மை ஜாஸ்தி. ஆனால் அவங்களுக்கு அந்த பெருந்தன்மையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அவங்க வேறு மாதிரி மாறிட்டாங்க. ஏன்னா அப்போ தான் என்னையும் எங்கள் அப்பாவையும் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறக்காக அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். இது எதுக்கு சொன்னேன்னா, அதான் சில இடங்களில் சில விஷயங்கள்லாம் நீங்கள் இன்னொருத்தவங்க ஷூஸ்லேருந்து யோசித்து பார்த்து பெருந்தன்மையாக வாழ்ந்துட்டு போகலாம். இங்கே தப்பு இல்லைன்னு தோணுது எனக்கு. நான் அந்த ஜோன் அவுட் ஆகி அந்த பஸ்லேருந்து அவர் அப்படியே இப்படி பார்த்துனே இருக்கேன். அந்த சிக்னல் போடுற வரைக்கும் ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸாச்சும் இருக்கும். எனக்கு கண்ணு எங்கேயுமே நவரல. ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஒரு மாதிரி இதுதான் வாழ்க்கை, இதுதான் எண்ட் ஆஃப் த டேல இயல்பு போல். அவன் தத்தம் வாழ்க்கையை தத்தம் கர்மாவை அவன் கோத்ரூ பண்ணுறது தான். இதை கர்மான்னு சொல்கிறதா, அந்த ஆளுக்கு பொழைக்க தெரியல அப்படிங்கிற டேர்ம்குள்ளே கொண்டு வரதா, இல்லை அவருக்கு அவ்வளோதான் பிராப்தம் அப்படின்னு சொல்கிறதா, இல்லை ஒரு வெள்ளைப்புறா ஒன்றுக்கு அந்த சேட் வெர்ஷன் பேத்தோஸ் அந்த பாட்டில் ஒரு லைன் வரும், தலைவிதி என்னும் வார்த்தை இங்கு கவலைக்கு மருந்தானதே. அது என்ன வார்த்தை தெரியுமா? அது என்ன லைன்ஸ் தெரியுமா? நம்ம எல்லாருமே யோசிச்சு பாருங்களேன். நம்மளோட இயலாமைக்கு கடைசியில் நம்ம ஆறுதல் தேடுற ஜோன் இருக்குல்ல, அது என்ன தெரியுமா? என் தலையில் அவ்வளோதாங்க எழுதியிருக்கு, என்னங்க பண்ண முடியும்? அவன் தலையில் அவ்வளோதான் எழுதியிருக்கு, பாவம், அவன் தலைவிதி அவ்வளோதான் பாவம். அந்த லைன்ஸை எவ்வளோ அழகாக கவித்துவமாக எழுதியிருக்காங்க பாருங்களேன். தலைவிதி என்னும் வார்த்தையே என்னமோ மருந்தானதே, கவலைக்கு மருந்தானதே. ஐயோ என்ன தத்துவம் அது! அந்த மாதிரி அதை தலைவிதின்னு சொல்லிட்டு போயிடுறதா? எப்படி? இல்லை நம்மலாம் குரூவேலாக இருக்கிறனால அந்த மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டு பானை வைக்கிற, இது சர்வைவல் அதை ஃபிட்டஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போகிறதா? எந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறதுனே தெரில. இதில் எந்த டேக்குமே எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு லைஃப் புரியுதில்ல. அது ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம், வாழ்கிறதே கஷ்டம். என்னமோ சரி, ஓகே. இன்னொரு இன்சிடென்ட்டு, நான் கொஞ்சம் ரொம்ப நேரம் இழுக்கிறேனோ, டக்குன்னு முடிச்சிட்றேன். நான் இந்த ஜிம்முக்கு போய்ட்டு ரிட்டன் வரும்போது டக்குன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பைக்கில் வரும்போது அதை யோசிச்சுக்கிட்டே வந்தேன். என்னென்னா, நான் ஒரு டேர்னிங் திரும்புகிறேன். அங்கே வந்து அப்போ தான் ஒரு பல்சர்காரர் வந்து இப்படி நிப்பாட்டுறாரு. அதை கீழே வந்து 2 கால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க ஒருத்தர் அந்த கையில் அந்த ஸ்டாண்ட் வச்சுட்டு நடப்பாங்கல்ல, அவர் வந்து அந்த 2 ஸ்டாண்டையும் கீழே வச்சுட்டு கீழே உட்காந்துருக்காரு. அந்த பல்சர்காரர் அவர் பக்கத்தில் நிப்பாட்டினோடனே ஏதோ ஹெல்ப் பண்ண போகிறாரோன்னு நினச்சிட்டு நானும் டக்குன்னு நிப்பாட்டிட்டேன். ஆனால் அந்த பல்சரில் வந்தவர் ராப்பிடோக்காரர். இந்த கீழே அந்த
கால் வந்து அப்படி இருக்கிறவர் வந்து ரேப்பிடோ போட்டிருக்காரு. அவர்னால நடக்க முடியாமல் உட்காந்துருக்காரு. மக்கள் நடமாடக்கூடிய இடம், அவ்வளோ மெயின் பஜார் அது. அந்த இடத்துல ஒரு மனுஷன் அந்த 2 இதை கீழே வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஒருத்தர் கூட அவர் கேட்கல, ஏன் ஏதாச்சும் உட்காந்துருக்கீங்களா பிரதர், உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா, ஏதாச்சும் உங்களுக்கு வேணுமா? கரிசனம் எங்கடா போச்சு உங்களுக்குலாம் கரிசனம்? அப்புறம் எப்படி எல்லாமே இன்ஸ்டாகிராமில் மட்டும் நல்லவனா இருக்கீங்க? எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் பேச பேச எனக்கு மனிதர்கள் மேலே ஒரு விதமான ஒரு வெறுப்பு உள்ளுக்குள்ளே அப்படியே சுரக்குது. நான் நினச்சேன் அந்த ரேப்பிடோ, சரி அந்த அண்ணனாச்சும் நிப்பாட்டி ஏதோ கேட்க போகிறாரு நினச்சேன். பட் அவர் ரேப்பிடோக்காரரு. இப்போது இவர் கஷ்டப்பட்டு நான் பைக் இப்படி நிப்பாட்டிட்டு நான் வரக்குள்ளே இவர் கஷ்டப்பட்டு இந்த 2 இதை ஊனி எந்திரிக்கிறாரு. எனக்கு அப்போ அந்த சினரியோ புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த பல்சர் பைக்கில் முன்னாடி அந்த ஸ்டாண்ட் வச்சுருக்காரு, ஸ்டாண்டில் ஃபோன் இருக்குது. இவர் பைக் விட்டு இறங்க மாட்டேங்கிறாரு பல்சர் கார். ஏன்னா இறங்கி இவர் ஏற்றி பைக்கில் உட்கார வைக்க முடியாதுல்ல, பைக்கை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும். ஆனால் ஒரு அக்காவை சும்மா சொல்லக்கூடாது. ஒரு அம்மா சரிங்களா, அவங்களுக்கு ஒரு லேட் 30s இருப்பாங்க. ஒரு 40-42 அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தங்க. அந்த அக்கா வந்து நான் இப்படி வரேன், அந்த அக்காவை ஹெல்ப் பண்ண வராங்க. நான் வரட்டாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அக்காவுக்கு ஒரு தயக்கம் என்னென்னா, அவன் ஆப்போசிட் செக்ஸு, அதனால அந்த அக்காவுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. ஆனால் ஹெல்ப் பண்ண முன்னுக்கு வராங்க. அந்த அக்கா மனசு தான் கடவுள். இதைத்தான் அன்பே சிவம் படத்தில் 2 மணி நேரமாக சுந்தரிசி சொன்னார். நான் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு 20 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிட்டேன். அதுக்கு அவசரமாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏய், நாங்கள் அதுக்கெலாம் ரெடியாக இருக்கோம்டா, நீ இதுக்கு வீடியோஸ் ரெகுலர் போடணும்டா அப்படிங்கிறீங்களா? ட்ரை பண்ணுறேன் மேடம், அதுக்கு தான் மேடம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் முடியும் தான், ட்ரை பண்ணுறேன். அந்த அக்கா நல்லா இருக்கணும். அந்த அக்கா சீரியஸாகவே அந்த அக்கா ஹெல்ப் பண்ண முன்னுக்கு வந்தாங்க. அப்புறம் நான் போய் அந்த நபரை தூக்கி அந்த ரேப்பிடோ அந்த அண்ணா பைக்கில் உட்கார வச்சேன். அந்த ரேப்பிடோக்கார அண்ணா, இவர் ஓகேவா பிரதர், ஓகேவான்னு கேட்குறேன். இவரால் பேசக்கூட முடியல. ஹீ இஸ் கம்ப்ளீட்லி நாட் ஓகே. என்னை அந்த மொமெண்ட் இருக்குல்ல, நான் எங்கே தெரியுமா இது முடிச்சிடுறேன். அப்புறம் அவர் உட்கார வச்சேன். ஓகே பிரதர்ங்கிறேன். அவர் பேசுகிறதே ஒரு மாதிரி தான் பேசுகிறார், ஓகேங்களா? அப்புறம் அந்த ரேப்பிடோ நான் வந்துட்டு தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னாரு. அப்புறம் நான் உட்கார வச்சுட்டேன். அந்த ரேப்பிடோ வரனா தான் இப்போ அவரை சேஃபாக கொண்டு போய் இறக்கி விடணும். இறக்கியும் விட்டுருவார். கெட்டியாக பிடிச்சிக்கோங்க பிரதர் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நான் என் பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் சுற்றி அத்தனை பேரும் பார்க்குறானுங்களே தவிர்த்து எது உங்களை தடுக்குதுன்னு எனக்கு தெரியல. என்ன தடுக்குது? கூச்சமா, தயக்கமா, ஹெல்ப் பண்ணால் ஏதாச்சும் தீண்டாமை ஆயிருமா, இல்லை ஏதாச்சும் கடவுள் கோச்சுப்பாரா, இல்லை நீங்களாம் ரொம்ப புனிதமான ஒரு மனுஷனோ, ஐயோ நம்ம போய் இதெல்லாம் தொடலாமா அப்படி யோசிப்பேன். எதிராக உங்களை தடுக்குது? எம்பாரஸ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? ரோட்டில் வேணாச்சும் பார்த்து நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவான்னு யோசிக்கிறீங்களா? பண்ணிட்டு போட்டுமே. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அவன் ஜட்ஜ் பண்ணானா என்னத்தை போய் ரோட்டில் குடிச்சிட்டு நடு ரோட்டில் விழுந்து கிடக்கிறவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேங்கிறான், என்னை யாரும் ஜட்ஜ் பண்ணுவாங்களான்ட்டு. தெளிவாக இருக்க மனுஷங்க எல்லாமே இப்படி கன்ஃபியூஷனில் சுற்றுறீங்களே, அப்போ நீங்களாம் போதையில் இருக்கீங்களா, இல்லை போதையில் இருக்கவன் தெளிவாக இருக்கானாடா? எனக்கு புரியவே மாட்டேங்குது இந்த லைஃபே. சரி, அந்த இன்சிடென்ட் என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. என்ன அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா, எந்த ஆங்கிள் என்னை அதை பிரேக் டவுன் பண்ணுச்சுன்னா, எனக்கு என் மேலே ஒரு கோபமும் வெறுப்பும் வந்துச்சு. அந்த நபர் வந்து ஊனமுற்றோர் அப்படி தானே சொல்லணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் கூட அவர் எங்கேயோ போயிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் நடக்க முடியாமல் ரேப்பிடோ போட்டிருக்காரு. நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, கண்ணாடி போட்டிருக்காரு. ஏதோ ஒன்று லைஃப்பில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. நல்லா புரிஞ்சுது எனக்கு. அவருக்கு உடம்புல இருக்கிற சில விஷயங்களை வச்சு அவர் லைஃப்பை வேறு மாதிரி கூட கொண்டு போயிருக்கலாம். யாசகம் கேட்குற எப்படி வேணாலும் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் ஹீ சோஸ் டு லிவ். ஒரு டீசெண்டான டிக்னிஃபைடான வாழ்க்கையை வாழணும்னு அந்த மனுஷன் நினச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது கூட எத்தனை பேர் சுற்றி நின்று பார்க்குறாங்க. 2 காலை ஊனி நடக்கிற அந்த 2 விஷயத்தை சைடில் வச்சுட்டு நடு ரோட்டில் அந்த ரோட் சைடில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, நடக்க முடியாமல் உட்காந்துருக்காருன்னா அவன் மனசில் எவ்வளோ ரணம் இருக்கும், எவ்வளோ வேதனை இருக்கும். ஏன்டா அவருக்கு வந்து அது நார்மலைஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி மக்களை பார்த்து இந்த மாதிரி அவரோட லைஃப் ஸ்டைலுக்கு அது நார்மலைஸ் ஆகிருக்கும். ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் தான் நம்ம இப்படி இருக்கோம். மற்றவங்களாம் பாரேன். ஃபாரஸ்ட் கம்ப்னு ஒரு படம், அதில் அவன் 2 காலுமே அவனுக்கு ஒரு இடத்துல அடிபட்டிருக்கும். நடக்கவே முடியாதுன்ற ஒரு டாக்டர். ஆனால் அவன் நடக்க ஆரம்பிப்பான், ஓட ஆரம்பிப்பான். ஒரு மாதிரி நல்லா இருக்கும் படம். அது ஃபாரஸ்ட் கம்ப் மாதிரி ஒரு படத்தை நான் வாழ்க்கையில் பார்த்ததில்லை. நல்ல படம் ஓகேவா? அந்த மாதிரி ஒரு டைமாச்சும் அந்த மனுஷன் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டான். நம்மலாம் நடக்கிறத பார்த்து நமக்கு மட்டும் இப்படி ஒரு கால் இருந்திருந்தா. அங்கேயே நம்மலாம் தோத்துட்டோம்ல மனுஷனா. உங்களுக்கு புரியுதா? நம்ம தோக்கல, நம்மளை படைச்சவன் அங்கேயே தோத்துட்டான்ல. அப்படி என்ன அவனை ஊனமாக்கி அவன் கருமாவை நீ கழிச்சு அதுக்கப்புறம் நீ எப்படி புனிதமான ஒரு ஜோனுக்கு நீ போகிற? அப்போ நீ என்ன கடவுள்?
அந்த கர்மா முதல்ல அவனுக்கு எது கொடுக்கணும், அந்த பேடான ஒரு இன்ட்யூஷன் அவனுக்கு எது கொடுக்கணும், ஒரு தாட் அவனுக்கு எது கொடுக்கணும், அவனை ஏன் தப்பு பண்ண வைக்கணும், தப்பு பண்ண வச்சு அவனை திருந்த வச்சு அதுக்கப்புறம் அவனை கர்மா ஹிட் பண்ணி அவன் வாழ்க்கையை புரிஞ்சு அதுக்கப்புறம் அவன் வந்து இறைத்தன்மை அடையணும். இது பேர் செல்ஃபிஷ்னஸ் தானே. ஏன் படைக்கும் போது நல்லவனாக படைச்சிட்டு போகிறது. அப்போ இதுலேருந்து என்ன புரியுது, இங்கே கடவுளுங்கிறது டைரெக்டாக யாருமே இல்லை. கடவுள் மூலமாக மனுஷங்களுக்கு ஃபிலாசபிஸ் தான் நம்மளோட முன்னோர்கள் உணர்த்த ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குது, ஆனால் கடவுள் இல்லை. இது டிஃப்ரென்ஸ். இது நிறைய இதுக்குள்ளே நுணுக்கமான டாபிக். இது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியாக நீங்கள் கடவுளை பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் மனுஷன் படைத்த கடவுள் இருக்கான்ல, அந்த ஜோனில் நீங்கள் கடவுளை பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப ட்ரபுளில் இருக்குன்னு அர்த்தம். தயவு செஞ்சு அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. அப்போ தான் நீங்கள் வாழ முடியும். சொல்கிறேன். அதுக்கு நீ கோயில் போக மாட்டியா, நீ வந்து கடவுளை கும்பிட மாட்டியா? நான் கும்பிடுவேன். நான் அதை அணுகிற முறை வேறு, நான் அதை பார்க்குற முறை வேறு. அந்த முறையில் இருக்கும்போது உங்கள் லைஃப் அதை அஃபெக்ட் பண்ணுறதில்ல. ஆனால் மனுஷன் படித்த கடவுளுக்குள்ளேயும் மனுஷன் படித்த சடங்கு சம்பிரதாயத்துக்குள்ளேயும் போய் சிக்குனீங்கன்னு சின்ன பின்னம் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயத்துக்குள்ளே சிக்கிறவங்க கிட்ட நான் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன் உன் கடவுள் இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கார்? ஏன் அவருக்கு 2 கால் இல்லாமல்? அவன் என்றைக்காச்சும் ஒரு நாள் ஏங்கியிருப்பான்ல. அவங்க பாரு ஓடுறாங்க, அவன் பாரு சந்தோஷமாக இருக்கான். அவனை மாதிரி ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ்க்கையில் நம்மளால ஒரு வண்டி ஓட்டிட முடியுமா, ஒரு கீர் பைக் ஓட்டிட முடியுமா? கீர் பைக் ஓட்டுறதுலாம் நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு அவன் நினைக்கிற ஒவ்வொன்றும் நம்மக்கிட்ட இருக்குல்ல. அப்போ நம்ம எவ்வளோ பிளஸ்டாக இருக்கும். என்னால் கீர் பைக் ஓட்ட முடியுது, நான் ஹிமாலயன் பைக் ஓட்டிகிட்டு போகிறேன், நான் ஜிம்முக்கு போயிட்டு வரேன். எத்தனை விஷயங்கள் நான் நார்மல்னு நினச்சி பண்ணுறது என்னோடய பிளெஸ்ஸிங்ஸாக இருக்குது பாருங்களேன். என்னை அந்த இன்சிடென்ட் இன்னும் இப்போ சுட நடந்துச்சுங்க. என்னை அது ரொம்ப பாதிச்சது. நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு 2 நாளாக கொஞ்சம் மைண்ட் சரியில்லையா, இதுவும் எனக்கு ஒரு மாதிரி பாதிச்சுங்கிறனால தான். இப்போ கூட நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், நான் ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக நிதானமாக பேசுவேன். நான் இப்படி பேசக்கூடிய ஆள் இல்லை. நான் வந்து நல்லா ஃப்ளோவாக ஜாலியாக இன்றைக்கி வந்து அப்படி பேசக்கூடிய ஆள் தான். ஆனால் நான் கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கேன் சில பர்சனல் விஷயங்களும் சரி. பட்டு இந்த விஷயம் எனக்கு ரொம்ப, அதனால தான் அந்த தென்காசி, இந்த இயற்கை, அந்த எனக்கு வந்து ஒரு வீடுனா எப்படி இருக்கணும், இதெல்லாம் பற்றி பேசணுன்னு கொஞ்சம் ஆசை. அதை பற்றி தான் பேசலாமா அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா ரீசெண்டாக என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், என் ஃப்ரெண்டு வந்து தென்காசி தான் சரியா, அவங்க வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு தாட் வந்துச்சு, இதை வச்சு நான் பாட்காஸ்ட்டே பேசலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் எனக்கு ஆஃபாக இருக்கேன். நான் அதை வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி, சும்மாவே நான் எக்ஸ்ப்ரெசிவ் தான், பட் நான் நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பேசணும். ஏன்னா அது நல்ல டாபிக், நல்ல நம்ம ஃபீல் குட்டாகவும் பேசலாம். இந்த பாட்காஸ்ட் சேனல் இதாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபிலாசபிஸு, நான் வாழ்க்கையில் இந்த கடந்து வர விஷயங்கள், அதை நான் எப்படி பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் யதார்த்தமாக நான் இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரா அறுக்கிறான் என்ன அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நல்ல சேனல் நிறையா இருக்குது, அதை பார்த்துக்கோங்க, தப்பே இல்லை. ஜென்யூனாக தான் சொல்கிறேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருக்குது, ஒரு மாதிரி நல்லா ஃப்ளோவாக பேசுகிறான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன், இந்த லோட்டோலோஸ்க்கு இதெல்லாம் பண்ணிங்கன்னா எனக்கு என்கரேஜிங்காகவும் இருக்கும், வீடியோ போடுறதுக்கு ஃபினான்ஷியலாகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது. நான் அப்படியே உங்களுக்காக கண்டென்ட் போட்டு மக்களுக்காக தான் எல்லாமே பண்ணுறேன். ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இந்த உலகத்தில் எவனுமே இன்னொருத்தனுக்காக ஒன்று சும்மாலாம் அப்படியே பெருந்தனியாக பண்ணிலாம் நொட்ட கூட மாட்டான், அவனுக்கு ஒன்று நவுறாமல். அதனால் எனக்கு இங்கே என்ன நவுறுது அப்படின்னா, மணிதான் மெயின் மோட்டிவு. 2வது கொஞ்சம் ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது எனக்கு இந்த மாதிரியான ஃபிலாசபிஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஏன்னா எனக்கு இந்த சேனலில் ஒரு ஆர்கானிக்கான ஒரு ஃபாலோவர்ஸ் பில்ட் ஆகுறீங்களா, எனக்கு அது ரொம்ப நிறைவாக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க நீங்களே வந்து அந்த வைப்பு மேட்ச் ஆகிறனால மட்டும்தான் கேட்குறீங்க. எல்லாருனாலையும் மதன் கௌரி ப்ரோ மாதிரியான சேனல்கள், இர்ஃபான் ப்ரோ மாதிரியான சேனல்கள் பார்க்க முடியும். ரொம்ப சில பேர்னால தானே இந்த வைப்பெலாம் மேட்ச் பண்ணி இந்த மாதிரி சேனல்லாம் பார்க்க முடியும். அதனால் இந்த ஆர்கானிக்கான ஃபாலோவர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கொடுக்குது. அது ஒன்று. அப்புறம் அதான் மணி ஒரு மோட்டிவ். அப்புறம் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிங்க, நம்ம சேனலும் க்ரோ ஆச்சு அப்படின்னா அந்த மோட்டிவேஷன் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் போடலாம், நம்ம நிறைய பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக தான். இதான் டு பி ஃப்ராங்க், இதானே எண்ட் ஆஃப் தி டே. இதானே என்னத்தை போய் மக்களுக்காக தான் நான் செய்கிறேன், ஐயோ நான் என் ஃபேன்ஸுக்காக தான், என்ன பகட்டுத்தன்மை அதெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு வாழ்ந்தமா, தின்னமா, நாளைக்கு ஒரு நாள் 6 அடி மண்ணுக்குள்ளே போனோமா, ஒரு நாள்லாம் எக்ஸிஸ்டன்ஸே இருக்காதுடா. நீ ஒரு ஆளுங்கிறத இந்த உலகம், இந்த டைமு எல்லாம் மறந்து போய்கிட்டே இருக்கும். நம்மலாம் ஒன்றுமே இல்லை. அந்த படத்தில் ஒரு மாதிரி தான். சரி, ஓகேங்க, விட்டா பேசினே இருப்பேன். கடவுள் பேச சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள்
மீட் மிஸ்டர் மித்துன்ஸ் பாட்காஸ்ட் சேனல் இது. டாடா டாட்டா. இந்த சேனலை இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பெரிய விஷயந்தான். யார் இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க, இப்போ என்ன டைம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், என் லேப்டாப் ஆஃப் ஆயிடுச்சு, அதனால என்னோட மைக் பவரிங் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் விஷயம், அவ்வளோதாங்க. டாடா பை சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் மீட் மிஸ்டர் மித்துன். டாடா பை. நான் நடுவில் என்ன சொன்னேன் அப்படின்னா, இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருந்தீங்க பாட்காஸ்ட் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி. யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத இந்த பாட்காஸ்ட் டைம் கீழே வரும்ல, அந்த டைமை நோட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். அவ்வளோ அதான் சொல்லிட்டு இருந்தேன், மைக் ஆஃப் ஆனது கூட தெரியாமல். டாடா பை. டாட்டா பாய்.